ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான முள்ளங்கி பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பொடிமாஸ்க்கு கடுகு போட்டு தாளிக்க தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் முள்ளங்கியை சேர்த்துடலாம். நான் இப்போ 250 கிராம் முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க, அதுதான் பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 2-3 நிமிஷம் காயை நல்லா வேக விடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை அடி பிடிச்சிடாமல் கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான முள்ளங்கி பொடிமாஸ் தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.